சேனலில் சுவையான பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோம்மேட் பீஸா. கடையில் கிடைக்கிறத விட வீட்டிலையே நீங்கள் சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேப்சிகம், ஒரு 3 தக்காளி, 2 பல்லாரி, கொஞ்சம் நெய், கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க, மைதா மாவு, பீஸா சீசனிங் இது இருந்தால் வச்சுக்கோங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர், நெய் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட். இதுதான் பீஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சீஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகா வத்தலை முதல்ல எடுத்து கொஞ்சம் மிக்சியில் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம். நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இப்போ நம்ம மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பில் 2 பீஸா செய்யலாம். இது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற சீஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். ரொம்ப அளவில் கொஞ்சம், 1 சிட்டிகை சேர்த்தா கூட போதும். பேக்கிங் சோடாவும் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நல்ல கட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், ரெஸ்டிங் டைம். இப்போது நம்ம பீஸா மேலே தடவுறதுக்கு தக்காளி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையிலே தக்காளி சாஸ் கிடைக்குது. அதை விட நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளி கட் பண்ணிக்கோங்க, ஒரு பல்லாரி, 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்ல வேகந்தண்டியும் டைம் கொடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோன்னு. இதை நம்ம திரும்ப ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை ஆட் பண்ணி சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு. இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா வாசம் போகிறதாண்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி சாஸில் உள்ள டேங்கி டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சுகர். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸை நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன, கேப்சிகம், பல்லாரி, தக்காளி இதை நல்லா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா துருகி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹோம்மேட் ஓவன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிங்கன்னா இதுதான் நம்ம ஓவன். இதை முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறோம். ஒரு போர்ஷன் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நீங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். அதனால ஒரு பிளேட் எடுத்து அதை நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்ச மாவு எடுத்து இதில் வச்சு ஃபோர்க்கை வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா சாஸ் ஆட் பண்ணுறது உள்ள வரைக்கும் அந்த ஃப்ளேவர் போகும். இப்போ நல்ல தக்காளி சாஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் கட் பண்ணி பண்ண வெஜிடபிள்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைனில் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே கூட நீங்கள் சீஸை நல்லா சேர்த்துக்கலாம். சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ருசியாக இருக்கும் உங்கள் பீஸா. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பீஸா சீசனிங்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீ ஹீட்டட் ஓவனில் இந்த பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இதுதான் பீஸா ரெடி ஆனதுக்கான அறிகுறி. இப்போ இது நல்லா ஹாட்டாக இருக்கும், மெதுவாக பார்த்து எடுங்க. இப்போ சுவையான பீஸா ரெடி. இதை ஒரு நைஃப் வச்சோ இல்லைன்னா ஒரு பீஸா கட்டர் வச்சோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்டிலையே சுலபமாக செய்யலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு, சுவையான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.